ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் போட் ஸ்பீக்கரோட ஸ்டோன் 358 அன்பாக்சிங் அதோட குயிக் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் டிசைன், IP7 வாட்டர் ரெசிஸ்டன்ட், அப்புறம் 10 வாட்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பின்னாடி பார்த்திங்கன்னா TWS ஃபீச்சர், அதாவது 2 ஸ்பீக்கர் இருக்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ப்ளே டைம் 12 hours போட்டிருக்காங்க. அடுத்து TF கார்டு, அதாவது மெமரி கார்டு, ஆக்ஸ் பின்னு, ப்ளூடூத் எல்லாமே போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி. இதோட MRP ரேட் பார்த்திங்கன்னா 3490 போட்டிருக்காங்க. ஆனால் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் 1000, 2003 இந்த ரேஞ்சுக்கே கிடைக்கிது. ஸோ மார்க்கெட்டில் நம்ம வெளில போய் வாங்குகிறோன்னா 1000, 4500. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே நம்மளால் வாங்கிக்க முடியுது. அப்படியே பாக்ஸை இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே உள்ள ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. நான் வந்து பிளாக் கலர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், வாங்கியிருந்தேன். ஸோ அது குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. கீழே அந்த ஸ்டாண்டுக்காக ஸோ அந்த ரப்பர் மாதிரியான ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து இது உள்ள பார்த்திங்கன்னா கார்ட்ஸ், அவங்களோட போட்டோட கார்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுலேயே ஒரு ஆக்ஸ் பின் ப்ளஸ் ஒரு டைப் C கேபிளுமே வந்துடுது. ஸோ அப்புறம் போட்டோட அவங்களுடைய கார்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் தேங்க்யூ அப்படின்ற ஒரு கார்டு, தென் மெனு கார்டு, அது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ ஓகே, அப்படியே இப்போது ஸ்பீக்கர் கிட்ட வந்துடுவோம். இப்போ ஸ்பீக்கரில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் கீழே வந்து இந்த ரப்பர் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஸோ இது நீங்கள் கீழே எதுவும் வைக்கிறீங்க, எதுவும் டேபிள் மேலேயோ இல்லை இதுலேயோ வைக்கிறீங்க அப்படிங்கன்னா ஸோ அது நல்லா க்ரீப்பாகவே இருக்கும். தென் வந்து 2 சைடுமே ஊஃபர் கொடுத்துருக்காங்க. அவங்களோட போட் சிம்பிளுமே அதில் இருக்குது. ஸோ ஸ்பீக்கர் வந்து எனக்கு தெரிஞ்சு சைடில் தான் ஸ்பீக்கர் இருக்குது அப்படின்றது நினைக்கிறேன். ஸோ 2 சைடுமே ஸ்பீக்கர் இருக்கலாம். ஸோ ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, ஓரளவுக்கு இல்லை நல்லாவே தான் இருக்குது. ஸோ குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்குது. அப்புறம் ஒரு சைடில் பார்த்திங்கன்னா பவர் பட்டன் ப்ளஸ்ஸு மைனஸு, கீழே வந்து பாஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ளூடூத் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடுது. ஸோ அதுக்கு பின்னாடியுமே வந்து சில இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் லாஸ்ட்டாக காட்டுறேன். ஸோ நம்ம பவர் ஆன் பண்ணதுக்கு அப்புறமே கீழே பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்றத காட்டுது. இப்போது 3 பாயிண்ட் இருக்கிற மாதிரி காட்டுது. மொத்தம் அதில் 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் மொபைலில் இந்த டிவைஸில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைல்லையுமே கூட சார்ஜ் வந்து எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்றது பர்சன்டேஜில் காட்டுடுது. ஸோ அதே மாதிரி பேக் சைடில் பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து SD கார்டு போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுலேயே ஆக்ஸ் பின்னோட பாயிண்ட்டுமே அதிலே தான் இருக்குது. ஸோ இப்போ நான் ஆக்ஸ் பின்னில் ஜஸ்ட் நான் கனெக்ட் பண்ணி காட்டுறேன். சவுண்டு எப்படி இருக்குதுன்னு நீங்களே கேட்டிருப்பீங்க. ஸோ ஓவராலாக எல்லாமே நல்லா இருக்குது. பேஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி இல்லை, ஓகே ஆவரேஜாக நல்லா தான் இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து 70 to 80% கொடுக்கலாம். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள்.